ஒரு தயிர் பானையில் 2 தவளை தவறி உள்ளே விழுந்து விட்டது. விழுந்ததில் ஒரு தவளை சொன்னது, நான் அவ்வளோதான், இனிமேல் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் மரிச்சு தான் போவேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அது சொன்னபடியே மரிச்சிடுச்சு. ஆனால் இன்னொரு தவளையானது, நான் வாழ்வேன், நான் எப்படியாக இதிலிருந்து வெளியே வருவேன்னு சொல்லிட்டு அது அறிக்கை செய்தது. அது மாத்திரமல்ல, முயற்சி செய்தது. அறிக்கை செய்து முயற்சி செய்த தயிர் பானையில் அதை அடிக்க ஆரம்பித்து இங்கும் அங்குமாக சுற்றி சுற்றி வர ஆரம்பித்து அந்த தயிரை பார்த்தீங்கன்னா உள்ளே சுற்றி சுற்றி வந்து மோரா மாறிடுச்சு. அப்படி மாறினதுக்கப்புறம் நீங்களே யோசித்து பாருங்க, அதுக்கு ஆபத்து நீங்கிருச்சு. அது அழகாக அந்த தயிர் பானை இப்போ மோர் பானை ஆயிட்டு அழகாக அதில் உள்ளா வருது. ஒரு ஜம்ப் பண்ணிச்சு, வெளியே வந்துடுச்சு, அது ஜீவன் காக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் இதில் ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய கனியை புசிப்பார்கள். நம்முடைய சூழ்நிலையின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய அறிக்கை தெளிவாக இருந்து, நான் வாழ்வேன் என்று சொல்லி, நான் எப்படியாகிலும் ஜெயிப்பேன் என்று சொல்லி, நான் வாழ்ந்திருப்பேன், சுகித்திருப்பேன் சொல்லி அறிக்கை செய்வோமானால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் அனுகூலமான சூழ்நிலையை உண்டாக்குவார். அதிலிருந்து நம்ம எப்படியாகிலும் மேலே வர்றதுக்கு தேவன் உதவி செய்வார். ஆகினால மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நல்ல அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கையின்படியே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார். God bless you.